Daily. Taste the Daily. கோபிநாதன் சார், தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமரை பார்த்து 5 நிமிஷம் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்வர் சொல்வதைப் போல இந்த பயணம் தமிழகத்தின் உரிமையை மீட்கவா, இல்லை மக்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதிகளை காப்பாற்றவா? இந்த பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக வீரவசனம் பேசுவார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கோ தனக்கோ ஏதாவது ஆபத்து வறுமையானால் உடனடியாக மத்திய அரசினிடம் சரணடைவது என்பது அவங்களுடைய வழக்கம். இதை நீங்கள் இப்போயிலிருந்து அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஏறக்குறைய கச்சத்தீவை வார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை வழக்குகள் இருந்தன. அப்பொழுது மிசாவுக்காக காலத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு பூச்சி மருந்து ஊழல் வழக்க மத்திய அரசு தான் வாபஸ் வாங்க வேண்டும், அதை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கச்சத்தீவை தமிழர்களுடைய உரிமையை வாரி கொடுத்தவர் தான் கருணாநிதி. அதனால் திமுகவினுடைய வரலாறே எது என்று சொன்னால், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர்கள் எந்த நிலைமைக்கும் போவார்கள். யாரும் இந்த பயணம் தமிழக மக்களுடைய நிதி உரிமையை மீட்கிறதுக்கான பயணம் இல்லை. எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழர்களுடைய நலனுக்காகவோ தமிழருடைய உரிமைக்காகவோ அவங்க போராடியதும் கிடையாது, யாரையும் போய் சந்தித்ததும் கிடையாது. நீங்கள் அப்படி பார்ப்பீர்களே ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னு, நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பாருங்கள். கேபிள் டிவியை நீங்கள் அது வரைக்கும் கவர்னரை சந்திக்காத கலைஞர், அது வரைக்கும் கவர்னரை போய் பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் கேபிள் டிவியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நான் அரசுடைமையாக்குவேன் என்று சொன்ன உடனேயே அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, சுமங்கலி கேபிள்ஸ் பாதிக்கப்படுகிறது, அவருடைய மருமகன் நடத்துகிற கேபிள்ஸ் பாதிக்கப்படுகிறது, அவருடைய மகன் நடத்துகிற கேபிள் உடனே பதட்டப்பட்டு ஓடுகிறார். யார்கிட்ட? கவர்னர்கிட்ட. இப்போ அங்கே பர்னாலாட்டா சொல்லி இதுக்கு நீங்கள் கன்சென்ட் கொடுக்கக்கூடாது என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன? தன்னுடைய உரிமையையும் தன்னுடைய மக்களுடைய உரிமையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய உரிமையும் காக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் துடிப்பார்கள். அதே சமயத்தில் நீங்கள் மக்களுடைய உரிமை அப்படி என்று சொல்லுங்கள். நீங்கள் கடந்த காலத்தை சொன்னீங்க, கருணாநிதி அவர்கள் எப்போதெல்லாம் துடிச்சாருன்ற சொன்னீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் துடிப்பதற்கான காரணம் என்ன? அதே தான். அதான் நான் அந்த வரலாறு சொல்கிறேன். என்ன, திமுகவினுடைய வரலாறே அதுதானே. அதனால் இன்றைக்கு நீங்கள் கடந்த 3 வருடங்களாக என்ன பேசினார் அவர்? நிதி ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், தமிழகத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். முதல் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அதாவது மத்திய திட்டக்குழு என்று மாற்றி நிதி ஆயோக் என்று சொன்னதையே நாங்கள் வெறுக்கிறோம், அதையே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னவர்கள், நிதி ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்கள், அவர்கள் தமிழர்களுடைய உரிமைக்காக எதுவுமே செய்யாதவர்கள் என்று சொன்னவர்கள், இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி உடனே அவசரப்பட்டு ஓடுகிறாரு. என்ன காரணம்? இதுதான் காரணம். என்னென்னா, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சம்பந்தப்பட்டவர்கள், யாரோ ஒரு தம்பி பேசிவிட்டால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மாட்டிக்கொள்வார்கள் என்கிற அச்சம், அதை எப்படியாவது தடுக்க வேண்டும், அதை எப்படியாவது சரணடைந்தாவது அதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ வேகமாக போகிறாரு. அவர் டெல்லியில் சரண்டர் ஆகிட்டாருன்றீங்களா? அப்புறம் வேற எதுக்காக போகிறாரு? அவர் சரணடைவதற்காக தானே போகிறாருங்க. என்னென்னா, இப்போ இங்கே அவங்க மேலே வழக்குகள், இப்போ ED வழக்கு போட்டாங்க, அந்த தம்பியை தேடிட்டு இருக்காங்க. உடனே அவசரமாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்குக்காக போட்டாங்களா? ஃபஸ்ட்டு வழக்கு நீங்கள் சாண்ட் மைனிங் கேஸ் பார்த்துருக்கீங்களா? மணல் அள்ளுவதில் ஊழல் நடந்திருக்கிறது, ஏறக்குறைய 4500 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. அதனால் இதில் சம்பந்தப்பட்ட IAS ஆஃபீஸர்களை உடனே விசாரிக்க வேண்டும் என்று ED சொன்ன பொழுது அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது யார்? இதே ஸ்டாலின் அரசு தானே. இதற்காக ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக. ஸோ அதே போலத்தான் இன்றைக்கு ED இவங்களுடைய டாஸ்மாகில் நடந்த ஊழல் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது, அதற்கு மேலும் நடந்திருக்கலாம். அதனால் நீங்கள் MDயை விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதற்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்துருக்காங்க. இது இடைக்கால தடை தானே, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு இவர் ஏன் டெல்லிக்கு போக வேண்டிய தேவை இருக்குது? இல்லை, அது இடைக்கால தடை நீங்களே சொல்கிறீங்களா? The case is not over. It has been started. So it is going to be investigated. Even the order passed by the Supreme Court is going to be reviewed. அதனால இது ஒன்றும் இடைக்கால தடைகள்னா, இடைக்கால தடை இவங்களை ஒன்றும் காப்பாற்றி விடாது. அது ஒன்றும் இடைக்கால தடை தான். ஆனால்
அந்த இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாயை திறந்தால் இவர்களுடைய குடும்பத்தினுடைய முக்கிய உறுப்பினர் மாட்டுவார், முக்கிய உறுப்பினர் கைது செய்யப்படுவார். அந்த பயம் இருக்குது, அந்த அச்சம் இருக்குது. அதனால தான் அவங்க அவசரமாக போகிறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படி இவ்வளோ வீரவசனம் பேசினார்ல, இன்றைக்கி மம்தாவுக்கு இருக்கிற அந்த தைரியம் கூட, இன்றைக்கி சீதாராமையாவுக்கு இருக்கிற அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. நீங்கள் இன்றைக்கி போய் கலந்துட்டீங்களா? அப்போ எது என்ன காரணமாக இருக்க முடியும்? உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்போ இதனால் இது உரிமைக்காக கிடையாது, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. ஆனால் முதல்வர் சொல்கிறாரு, நான் வந்து பிரதமர் 5 நிமிஷம் பார்த்தேன், கோரிக்கை வச்சேன்னு சொல்கிறாரு. அதாவது கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டேன்னு சொல்கிறாரு, 8 வழிச்சாலை கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் என்ன? ஒவ்வொரு தடவையும் அவர் போகிற பொழுது ஒரு பெரிய பத்தை இது எடுத்துட்டு அப்போ தான் கேட்பார் எது அதெல்லாம் நம்ம கேட்கணும்னு. அதெல்லாம் கேட்டு ஒரு எழுதி வச்சுக்கிட்டு அதற்காக அவர்கள் போயிருந்தாருன்னா இங்கேருந்து நீ குரல் கொடுத்துட்ருக்கலாமே. எத்தனை தடவை நீங்கள் இங்கே இந்த அதை பற்றி பேசியிருக்கீங்க? ஏன் ஒன்றும் இல்லைங்க, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்க, கனிமொழியை இன்னைக்கு பாராளுமன்ற குழுவுடைய தலைவராக போட்டு ஒரு குழு அனுப்புகிறாங்க. அது இப்போ இன்றைக்கு ரஷ்யா போயிருக்காங்க. ஸோ அந்த குழுவினுடைய தலைவராக இவர் போகிறாரு. ஸோ இதுவே காங்கிரஸில் சசி தரூரை போட்ட பொழுது சசி தரூரை போடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதே திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஆட்சி, இந்த ஸ்டாலின் கனிமொழியை போட்டதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அந்த அம்மாவும் இவங்களுடைய ஒப்புதல் கேட்டதாகவும் தெரியல. உடனே நேராக போய் அவங்கள பார்க்குறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மத்திய அரசோடு நாம் எப்படியாவது சாதகமாக இருந்து நம்மளுடைய காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இல்லை, மக்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வெள்ளக்கூட பிடிக்கிறாங்களா? வெள்ளக்கூட இல்லைங்க, முழுமையாக சரணடைந்து விட்டாருங்க. கீழே விழுந்து விட்டானையா அப்படின்னு சொல்லுவான்ல ஒரு படத்தில், அதாவது வடிவேல் படத்தில் மொத்தமாக சரணடைந்து விட்டானையா, படித்தே விட்டானையா. நீங்கள் சொல்கிறீங்க இவங்க மொத்தமாக சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதல்வர் நேற்று கூட வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் பார்த்து நான் எந்த பக்கம் இருக்கிறேன் பார்த்தியான்னு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் வந்து அவர் பகடகாயாக யூஸ் பண்ணுறாரா? ஒரே நேரத்தில் 2 குதிரையில் சவாரி செய்யணும்னு நினைப்பாங்க அவங்கள. அதாவது எந்த காலகட்டத்திலையுமே அவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு லாயல்ட்டி என்பது எந்த காலத்திலையுமே கிடையாது. நீங்கள் என்ன இவரை வாஜ்பாயை இறக்குற பொழுது, அவர் வயசானவரை மாறன் இறந்த பொழுது அவர் சுடுகாட்டு வரைக்கும் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் இருந்து பார்த்துட்டு போகிறாரு. போய் 10 நாளில் அங்கேருந்து உன்னுடைய கலரை மாற்றி உன்னுடைய நிறத்தை மாற்றி உடனே நீ காங்கிரஸுக்கு தாவுறிய. அப்போ உன்னுடைய லாயல்ட்டி என்ன? உன்னுடைய நிறம் என்ன? அதனால் உனக்கு ஆதாயத்துக்காக எப்படி வேணாலும் நிறம் மாறுவர்கள் தான் நீங்கள் அன்னைக்கு பண்ணீங்கல்ல. இதே காங்கிரஸ் நீங்கள் என்னன்னு சொன்னீங்க? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்ததற்கு காரணமான காங்கிரஸோடு எந்த காலகட்டத்திலும் நீங்கள் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டோம், இது கூடா நட்பு என்று பேசினவர் தான் நீங்க பேசின உடனே கனிமொழிக்கு ராஜ்யசபா அந்த போட்டோ இதையெல்லாம் நம்ப முடியாது அப்படின்றத சொல்றீங்க சார். நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு உங்களுக்கு எந்தவித லாயல்ட்டி, அதாவது தன்னுடைய ஆதாயத்துக்காக எந்த காரியத்தையும் செய்வாங்க. நீங்க போய் அவங்களுக்கு உரிமைக்காக ஒரு குரல் கொடுத்தாருன்னு சொல்றது பொய். அவர் போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சப்போஸ் பாரதிய ஜனதா அவங்களை கை விட்டுட்டாங்கன்னா உடனே அவங்க காலில் போய் விடுவாங்க. ஸோ அதற்காக 2 பக்கமுமே எப்பொழுதுமே குதிரையில் சவாரி செய்கிறது போல் அவங்க எப்பொழுதுமே. நன்றி சார், நன்றி சார். இந்த 2 குதிரையில் சவாரி பண்ணுற பயணம் எவ்வளோ நாளைக்கு போகுன்ற நம்ம தொடர்ந்து தூக்கி எறியப்படுவார்கள் பேசுவோம் சார். கோபிநாதன் சார், ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரா டெல்லி கிட்ட அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய இறுதி கருத்து என்ன சார்? மிக சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே திமுகவினுடைய வரலாறே சொல்லிட்டேன். அதாவது தன்னை காப்பாற்றுவதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் எந்த நிலைக்கும் கீழிறங்கி போகக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள். அதில் குறிப்பாக ஒரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொள்வார். இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் கட்சியில் இருக்கிற தியாகராஜனே 30,000 கோடி ஊழல் செய்துவிட்டு அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் உதயநிதியும் சபரீசனும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் மீது ஏதாவது வழக்கு போட்டிங்களா இது வரைக்கும்? அப்படி அவர் சொல்கிறது பொய் அப்படின்னு சொன்னால் அப்போ அண்ணாமலை மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கணும்ல, இது வரைக்கும் போட்டிங்களா? ஸோ அப்போ அது உண்மையான செய்தியாக ஆகுது. இது வரைக்கும் அது உண்மையான செய்தி தானே. அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்தது? அப்போ ஊழலுக்கு ஊற்றுக்கண் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியுதுல்ல. ஸோ அதன் பிறகு இவ்வளவு நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ரொம்ப உரிமைகளை கோருவதற்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ 3 வருமா நீங்கள் உரிமையை கோர வேண்டும்னு உங்களுக்கு தோணலையா? சரி, அது இல்லை, நீங்கள் கல்வியினுடைய நிதியை நாங்கள் பெறுவதற்காக போனீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் இங்கே என்ன அறிக்கை விட்டீங்க? என்ன வீர வசனம் பேசுனீங்க?
இதற்காக நாங்கள் வழக்கு தொடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், உடனே வழக்கை போட போகிறோம், அதனால் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுதல்னு சொன்னீங்களா? இப்போ போய் வழக்கு போட வேண்டியது தானே, எதுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்க? ஸோ இவைகளெல்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காலில் போய் விழுந்தீங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு 1.5 லட்சம் தொழிலாளர்கள் இறந்து போனது உங்களுக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே போல தான் நீங்கள் எல்லா உரிமையும் விட்டீங்க, கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க, உங்கள் பூச்சி மருந்து ஊழல் வழக்கை நீங்கள் அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக. இதே காங்கிரஸுக்கிட்ட நீங்கள் 100 சீட்டு கொடுத்தீங்க, எதுக்காக? உங்களுடைய வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்காக உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்கள் மேலே இருக்கிற வழக்கை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் எதையும் செய்வீங்க. அதற்காகத்தான் இவர் இன்னைக்கு போயிருக்கிறாரு. அப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ கட்சியை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீட்டுக்கு நான் கூட்டணுன்றீங்க, அதுக்கு ஒரு குழு அமைக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்கல்ல. ஸோ இந்த உரிமைகள் நான் கேட்க போகிறேன் நிதி ஆய்வுக்குள்ள அப்படின்னு மற்ற சர்வ கட்சி காட்டில் யாராவது கூட்டு கேட்டிங்களா? அல்லது உங்கள் தோழமை கட்சி காரர்கள் தான் பலரும் அவங்களோட தோழமை கட்சிகளே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவங்களையாவது நீங்கள் கூப்பிட்டீங்களா? அவங்களையும் கூப்பிடல. ஸோ அப்படி இல்லை, இதற்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கு வித் டாப் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் அதாவது பண்ணீங்களா? எதையுமே பண்ணலை. சும்மா திடீர்னு கிளம்பி நீங்கள் போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? உங்களுக்கு பயம் வந்து விட்டது, அச்சம் வந்து விட்டது, உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற அச்சம் வந்து விட்டது. அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அதற்காக எதையும் நம்ம போய் சரணடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. ஸோ அதே சமயத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் இன்னும் காங்கிரஸில் தான் காங்கிரஸ்காரங்களெல்லாம் ஏமாற்றணும்ல, ஏன் எதுக்கு நீங்கள் அங்கே போய் நின்று அப்படின்னு அதுக்காக அங்கேயும் போய் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வேலையை அவங்க ரொம்ப காலமாக செய்து காங்கிரஸ்காரர்களும் ஏமாற மாட்டாங்க, மக்களும் ஏமாற மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் நல்லாவே அம்பலப்படுத்துறாங்க சார். ரொம்ப நன்றி சார்.